வரேன். இன்னைக்கு I have so many products to unbox. மொபைல் இது மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 இதில் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது என்ன தெரியுமா? ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போது நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், சென்னையில் இல்லை. மேரேஜுக்காக ஒன்று லாக்டவுன் மேரேஜுக்காக வந்திருந்தோம். சரி அப்படியே பாண்டிச்சேரி வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன். சென்னையில் சுச்சுவேஷன் இன்னும் ஒர்ஸ்ட் ஆகிட்டு போதில்ல. ஸோ அங்கே வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன். அமேசானில் எதுவுமே வந்து வரல. ஏன்னா ரெட் ஜோன் அந்த ஜோன் இந்த ஜோன் சொல்லி டெலிவரிக்கு நிறையா டிலே இருந்தது. இப்போ இங்கே பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் ஆர்டர் பண்ணேன், எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறது ஒரு கேமரா. இட்ஸ் a Canon M50. Canon M50 வாங்கியிருக்கு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் கூட வேறு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட EOS பேக்கு, மற்றபடி வேஸ்ட்டு குப்பைங்க தான். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, இது போட்டுடலாம். இது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இது அங்கே போட்டுடலாம். பேக்கை கடைசியாக ஓப்பன் பண்ணுவோம். லெட் மீ ஓப்பன் தி EOS. ஸோ பில்லு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸு நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் கிடச்சிது. ப்ரைஸு 47,000 கிடச்சிது எனக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஸோ ஒரு EOS மேனுவல், யூசர் மேனுவல் ஆஸ் யூஷுவல். அது உள்ள என்னென்ன இருக்குது எது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல், வாரண்டி கார்டு ஃபார் 2 years அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ப்ரொசீஜரு 1+1 year வாரண்டி. ஸோ கேனனோட சின்ன ஒரு புக்கு, இமேஜிங் அகாடமின்னு சொல்லிட்டு. தென் எப்படியான ஸ்டாப், ரொம்ப மெலிசான ஒரு EOS ஸ்டாப்பு, ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அதோட லென்ஸ், கிட் லென்ஸ், M50யோட கிட் லென்ஸ். M50யோட கிட் லென்ஸு 1545 கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 1545 கிட் லென்ஸ் கேனான். இது ஒரு லென்ஸு. அடுத்தது சார்ஜிங் கேபிள், சார்ஜரு, ஒரு மெமரி கார்டு, 16 GB மெமரி கார்டு அலாங் இது கூடயே வருது. சாண்டிஸ்க் அல்ட்ரா. M50 பாடி you have.
மிரர்லெஸ் கேமரா. ஸோ ப்ளாகிங்க்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ரிவ்யூஸ் நிறையா பார்த்தேன். ஸோ இதை விட்டால் சோனி A73. ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த பட்ஜெட் போதும்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். கேமரா ஃபிட் பண்ண போகிறேன். ஓகே, திஸ் இஸ் டன். தென் பேட்டரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா மற்ற கேமரா மாதிரி கிடையாது. மற்ற இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கும்போது சார்ஜ் பண்ண முடியாது. பட் இந்த கேமராவில் பெரிய அட்வான்டேஜ்னால் வீடியோ எடுக்கும்போது சார்ஜ் பண்ணலாம். இந்த ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலை இப்படி ஓப்பன் பண்ணிட்டா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜர் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு பேட்ரி தனியாக வாங்கணும். அந்த பேட்ரி இது உள்ளே போட்டுட்டோன்னா அந்த பேட்டரியில் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வரும். அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஒயர் இருக்கும். அதை வந்து இதில் பேட்டரியை போட்டுட்டு அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்ட்லி அதில் செட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ டைம் வேணாலும் வீடியோ எடுக்க முடியும். அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ் இந்த கேமராவோடது. எப்படி போடணும் அப்படின்ட்டு பேட்ரி போட்டாச்சு. மெமரி கார்டு ஸ்லாட்டும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு ஸ்லாட்டும் இங்கேயே இருக்குது. அதில் தான் மெமரி கார்டு போடணும். இப்போதைக்கு 16 GB இது கூடயே வர்றது தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா மாற்றிப்பேன். ஸோ இது இப்படி தான் போடணும் இந்த ஆங்கிளில். switching it on. இதெல்லாம் செட் பண்ணணும், டேட்டு டைம் எல்லாத்தையும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க லென்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தள்ளணும்னா we can use the lenses. Okay, that is it. Set. Now camera is all set. Okay, so இந்த கேமரா யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1080 எடுத்தோன்னா வந்து ஏதோ டபுள் ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னென்னு ஃபுல்லும் பார்க்கணும். அந்த மோட் பேர்லாம் எனக்கு கரெக்டாக இன்னும் கிளியராக தெரில. ப்ளஸ் வந்து 4K வச்சோன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றாங்க. ஸோ இந்த கேமராவோட லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மிரர்லெஸ் கேமரான்றனால க்ராப் ஆகி ரொம்ப கம்மியாக தான் தெரியும். சைடில் இருக்கிற வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். அதுக்கு வந்து ஒன்றும் வேறு லென்ஸ் மாற்றணும். இல்லைனா இதுக்கு அடாப்டர் போட்டு பழைய லென்சஸ் எதாவது கேமராவில் வைட் ஆங்கிள் லென்சஸ் இருந்ததுன்னா அதே யூஸ் பண்ணலாம். கேனானோடது மிரர்லெஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இதோட ஃபீட்பேக் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். வெரி எக்ஸைட்டட் டு see this. இந்த கேமரா இப்போ கையில் இருக்கிறது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ப்ளாகிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நான் என்ன வந்து ப்ளாக் பண்ணுறேன்னா இப்படி திருப்பி, ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளாக் பண்ணுறேன்னா என்ன நானே எப்படி திருப்பி வச்சு ப்ளாக் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸிங்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கிட்ட வேறு பழைய கேமராவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு. இதில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் இந்த ப்ளாகிங் பண்ணுறது வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு சொல்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கும் வேறு எதாவது வீடியோ பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் கேமரா. இன்னும் மற்ற இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது அது இந்த கேமராவில் நான் ஷூட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கூடயே அதையும் கண்டினியூ பண்ணி போடுறேன். தேங்க்யூ, பாய்.